கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர் சார். வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் சம்பவம் நாட்டையே ஒழுக்கி கொண்டிருக்கிறது. அது தற்போது செய்தியா ஒழுக்கக்கூடிய செய்தியா மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட அனைத்து கட்சி கூட கூட்டியிருந்தாங்க. நீங்க கூட பங்கேற்றிருந்தீங்க. கூடுதலா பார்த்தோம்னா இதை கண்டிச்சு எஸ்ஐஆர்ன்றதே தமிழ்நாட்டு வாக்காளர்கள் திருடுறது தான், இங்க ஒரு மோசடி பண்றதுக்கான திட்டம் தான் சொல்லிட்டு வருகிற 11ஆம் தேதி அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை கூட அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும். இப்படி பாக்குறீங்க எஸ்ஐஆர் பாக்குறீங்க? எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் இவ்வளவு அவசரமா அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இப்ப என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா வாக்காளர் திருத்தம் என்பது ஆண்டுதோறும் தேர்தல் நேரங்களில இது மாதிரியான திருத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அது ஏதோ நடக்காத ஒண்ணு திடீர்னு நடத்துறோம் அப்படிங்கிறது இல்லை. பொதுவா இரட்டை ரெண்டு இடத்துல ஓட்டு போடுறவங்க, இறந்தவங்க, இது மாதிரியான சேர்த்தல் நீக்கல் என்பது எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது சிறப்பு திருத்தம் என்கிற பெயர்ல வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் மிக மிக ஆபத்தானது அப்படின்னு நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறதனுடைய நோக்கமே வாக்காளர் திருத்தம் என்பது அல்ல. வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் குடியுரிமை திருத்தம் என்கிற ஒரு நடைமுறையை முன்னெடுப்பதற்கான அனைத்து அம்சங்களும் இந்த எஸ்ஐஆர் திட்டத்துல இருக்குங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐஆர்ல கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ல மிக முக்கியமான ஆதாரங்கள் அல்லது மிக முக்கியமான அந்த சான்றாவணங்கள்ல மிக முக்கியமான ஒன்று பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் என்கிற ஒன்றை மிக முக்கியமான வைக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்தவங்களுக்கு இறப்பு சான்றிதழ்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் மத்தியில இப்ப திடீர்னு இறப்பு சான்றிதழ் கொடுங்க, பிறப்பு சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்கிறதே அவங்க இந்த குடியுரிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு சான்றாவணமா தான் அதை இங்க அவங்க நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறாங்க. குடியுரிமையை உறுதிப்படுத்தக்கூடிய வேலை தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது. அது உள்துறை அமைச்சகம் இருக்கு, அது ஒரு பக்கம் எடுக்கிறாங்க, அல்லது அதுக்கு நமக்கு விளக்கம் கொடுக்குறோம், எதிர்ப்பு தெரிவிக்குங்க, வேற விஷயம். தேர்தல் ஆணையம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேலையை மீறி உள்துறை அமைச்சகம் செய்யக்கூடிய வேலைகளை அல்லது அவர்கள் நினைக்கக்கூடிய வேலைகளை பிஜேபியினுடைய ஊதுகுழலாக இருந்து தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் மூலமாக மறைமுகமாக வாக்கு திருட்டையும் குடியுரிமை பறிப்பையும் முயற்சிக்கிற ஒரு நடைமுறையாக இந்த எஸ்ஐஆர் இருக்கிறது என்கிற காரணத்தால் தான் இந்த திட்டம் இப்பொழுது தேவையில்லை, அவசரமாக தேவையில்லை, உடனடியாக தேவையில்லை. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே தேர்தல் இன்னும் 3-4 மாத காலத்திற்குள் வர இருக்கிற காரணத்தினால் இவ்வளவு அவசரமாக இப்பொழுது இது வேண்டாம் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து, முறையான தேர்தல் ரீதியாக அல்லது வாக்காளர் ரீதியாக சேர்த்தலும் நீர்த்தலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அச்சம்னா உங்களுக்கு எதுல இருந்து வருது? ஏன் அச்சம் வரக்கூடாது? வெளிப்படையா தெரியுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் திட்டத்தை நீங்க பீகார்ல நடைமுறைப்படுத்தினீங்க. பீகாரில நீங்க நடைமுறைப்படுத்தினதே மிக மோசமான விளைவுகளை கொடுத்துருக்க. ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குரிமையை நீங்க பறிச்சிருக்கிறீங்கள. அது மட்டும் இல்லைங்க, ஒரே அட்ரஸ்ல 900க்கும் மேற்பட்டவர்கள் இருந்ததாக உங்களுடைய புள்ளி விவரங்களில் உங்களுடைய கணக்கெடுப்புகளில் இருக்கிறதுனால அது எவ்வளவு பெரிய மோசடி. அப்போ நீங்க வேண்டியவர்களை சேர்த்து கொள்வதும் வேண்டாதவர்களை நீக்கி விடுவதுங்கிற அந்த நடைமுறை பீகார்லயே நம்ம கண்முன்னால் நடந்திருக்கு. பீகார்ல என்ன இது நேர்மையா நடந்திருக்கா? பீகார்ல நடந்ததை விட ஒரு மோசடி, பீகார்ல நடந்ததை விட ஒரு அநீதி, இந்த வாக்கு திருட்டு என்பது இனிமேலும் இந்தியா முழுவதும் நடக்கணுமாங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அப்போ இதுல ஒரு என்ன அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். பிஜேபி என்கிற ஒரு கட்சி நேரடியாக மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியவில்லை. எனவே வாக்காளர்களை நீக்கி இருக்கக்கூடிய மாநில கட்சிகளினுடைய வாக்கு வங்கியை சிதைத்து அல்லது அவங்களுடைய வாக்கு உரிமையை பறித்து அதன் மூலமாக வாக்காளர்களை நீக்கி அந்த இடத்துக்கு வரக்கூடிய முயற்சியை பிஜேபி அரசு செய்வதற்குத்தான் மாநில கட்சிகள் ஆட்சி செலுத்துகிற இடத்திலே எல்லாம் தேசிய கட்சிகளாக இருக்கிற பிஜேபி கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கால் பதிக்கக்கூடிய முயற்சி தான் எஸ்ஐஆர் என்பதற்கு பீகார் அந்த எஸ்ஐஆர் நடைமுறையே ஒரு சான்றா நம்ம கண்ணால் நிற்கிறதுங்கிறதுனால தான் நம்ம அச்சப்படுறோம், கவலைப்படுறோம்.
ஓகே, இந்த பீகார் தேர்தலை வந்து பீகாரினுடைய அந்த வாக்குத்தத்தை வந்து தமிழ்நாடோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதுல்ல. அங்கு பல நபர்கள் கூட வாக்குரிமை இல்லாம, சரியான ஒரு குடியுரிமை இல்லாம கூட இருந்திருக்கலாம், ஆதார் இந்த மாதிரி சமர்ப்பிக்காம இருக்கலாம். அது தமிழ்நாடோட பொருத்தி பார்க்கறது வந்து ஒரு அரசியல் காரணமாக தான் பார்க்க முடியும். இல்ல அப்படி இல்லை. என்னன்னா அந்த பீகார்ல அவங்க எஸ்ஐஆரை கொண்டு வர்றதுக்கு காரணங்கள்ல ஒரு முக்கிய காரணமா சொன்னாங்க, வெளிநாட்டுல இருப்பவர்கள் எல்லாம் பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ 20% மேலானவங்க இங்க வசிக்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் நாங்க சரி செய்யணும்னு சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து 20% பேர் இங்க வந்து வாக்கு செலுத்துறாங்கன்னு உங்களால முன்கூட்டியே எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப அது வந்து சாதாரண வார்த்தை இல்லை, அது ஒரு அரசியல் வார்த்தை. அது மட்டும் இல்ல, பீகார்ல இருக்கிற பிஜேபி அல்லது வட மாநிலங்களில் இருக்கிற பிஜேபி தொடர்ந்து வெளிநாட்டவர்கள் அல்லது வந்து குடியேறியவர்கள் அல்லது குடியுரிமை என்கிற அந்த சிஸ்டத்தையே அவங்க எதனால கொண்டு வராங்கன்னா, பாருங்க நம்ம மாநிலத்துல வேற மாநிலத்தை சார்ந்த முஸ்லீம்கள் இங்க வந்து ஓட்டு போடுறாங்க, பாருங்க நம்ம மாநிலத்துல வேற நாட்டை சார்ந்த தீவிரவாதிகள் வந்து இங்க உள்ள புகுந்து நம்ம மாநிலத்தினுடைய அந்த அரசியல் சூழ்நிலையை சிதைக்கிறாங்கிற ஒரு பிரச்சாரம், மத ரீதியான பிரச்சாரங்கள் அவங்க வந்து தொடர்ந்து முன்வைப்பதனுடைய விளைவு தான் 20% வெளிநாட்டுக்காரன் இருக்கிறான். வெளிநாட்டுக்காரன்னா வெளிநாட்டை சார்ந்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்கிறது அர்த்தம். ஏன்னா எப்பவுமே முஸ்லீம்களுடைய வாக்கு பிஜேபிக்கு அல்ல, சிறுபான்மையினருடைய வாக்குகளோ தலித்துகளுடைய வாக்குகளோ பிஜேபிக்கான வாக்கு வங்கி இல்லைன்னு தெரியுது. அதனாலதான் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் எப்பயுமே மறைமுகமாக நேரடியாக பிஜேபி எதிர்த்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய வாக்கு நமக்கான வாக்கு இல்லை, அப்ப அந்த வாக்கெல்லாம் மாநில கட்சிகளுக்கோ பிஜேபி அல்லாத கட்சிகளுக்கோ போகுது. அதை தடுக்க முடியல, குறைந்தபட்சம் அந்த வாக்குகளை நீக்கிட்டோம்னா மாநில கட்சிகளுக்கு போகக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் குறையுமே அப்படிங்கிற அந்த முயற்சியில தான் இப்ப பீகார்ல அவங்க நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அது மட்டும் இல்ல, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், இது வந்து மாநிலம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் இந்த பீகார் மாடலை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இப்ப ஏறத்தாழ 12 மாநிலங்கள்ல, யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட சில இடங்கள்ல அவங்க நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க தேர்தல் ஆணையத்தை வைத்து உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலைகளை அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கிற பிஜேபி கால்பதிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில தான் செய்யறாங்க. இன்னும் நீங்க இதை இதற்கு பின்னால இருக்கக்கூடிய நீங்க அரசியலை உற்று நோக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், பிஜேபி வந்த உடனே தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தேர்வு முறைகளையே மாத்தினாங்க. நீங்க பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஒரு குழுவா இருந்து இயங்கினாங்க. இப்ப பிஜேபி வந்த உடனே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துட்டு பிரதமர் விரும்புகிறார். அப்படின்னா என்ன, பிரதமர் யாரா இருப்பாங்க, ஒரு கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப 3:2 என்கிற விதத்துல ஆளுங்கட்சி பிஜேபி இருந்துருச்சுன்னா அவங்களே அதை தேர்வு பண்ணிடலாமே. அப்ப தலைமை நீதிபதியை எடுத்துட்டு பிரதமர் விரும்புகிற ஒருத்தர் அங்க வைக்கலாம்ங்கிறதே தேர்தல், அந்த 3 பேர் சேர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரியை உருவாக்கலாம்ங்கிறதே ஒரு வகையான தேர்தல் அதிகாரியை தனக்கேற்ற ஆளை அங்க வைக்கணுங்கிறதுனால தானே அந்த சிஸ்டத்தையே நீங்க மாத்துறீங்க. இது பிஜேபி தானே செஞ்சுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தேர்தல் அதிகாரி, அவங்க நியமிக்கப்பட்ட அதிகாரி தேர்தல் காலத்திலையும் சரி ரிட்டையர்ட் ஆன பிறகும் அவங்க மேல எந்த குற்ற நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாத வகையில சட்ட திருத்தத்தையும் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. எந்த மாதிரினா, அவங்க வேலை செஞ்ச காலத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்ப எஸ்ஐஆர்ல அவங்க ஒரு முறைகேட நடந்திருந்தாங்கன்னா அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது, சட்டத்தையே அவங்க திருத்திட்டாங்க. அப்ப தேர்தல் அதிகாரி தனக்கான அதிகாரியை ஒருத்தர் உட்கார வைக்கிறது, அந்த அதிகாரி நீ என்ன வேணாலும் செய்ய, உனக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட உனக்கு சட்ட பாதுகாப்பு நாங்க தர்றோம்னு சொன்னா அந்த அதிகாரி அவன் சொல்றது தானே செய்ய போறாங்க. இப்ப இதையெல்லாம் நீங்க இந்த எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க முன்கூட்டியே திருத்தம் பண்ணி வச்சுட்டாங்க, சட்ட திருத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. தேர்தல் அதிகாரியை மாற்றக்கூடிய அதிகாரத்தை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. இதையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த எஸ்ஐஆரே கொண்டு வராங்க. நீங்க எஸ்ஐஆரை பார்க்க கூடாது, முதல்ல தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு திருத்தம், தேர்தல் அதிகாரிகள் மேல நடவடிக்கைகள் பாயாது, சட்ட நடவடிக்கைகள் பாயாது என்கிற பாதுகாப்பு திருத்தம், இதுக்கு பிறகு இப்ப எஸ்ஐஆர் வருதுங்கிறத நீங்க கனெக்டடா பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகமான ஒரு தேர்தல் வேணுமா எஸ்ஐஆர் பண்ணியான்னு சொல்றாங்க. இல்ல, ஜனநாயகமான தேர்தல் தானே இருக்கு, ஏற்கனவே ஜனநாயகமான தேர்தல்லாம் இருக்கு. நீங்க ஜனநாயகமான தேர்தல் நடத்துவதற்கும் எஸ்ஐஆருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எஸ்ஐஆர் மூலம் தான். அப்பனா நீங்க இத்தனை ஆண்டு காலம் ஜனநாயகம் இல்லாம தேர்தல் நடந்துச்சா? ஏறத்தாழ 75 ஆண்டு காலத்துக்கு மேல இருக்கிற சுதந்திர நாட்டிலான தேர்தல் எல்லாம் ஜனநாயகம் இல்லாம நடந்துச்சு. அப்ப தேர்தல்கள் இயல்பா ஜனநாயகமா தான் இருக்கு. தேர்தல் வாக்காளர் திருத்தம்ங்கிறது ஆண்டுதோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சிறப்பு திருத்தம் என்கிற பெயர்ல
குடியுரிமையை பறிக்கக்கூடிய வாக்குகளை பறிக்கக்கூடிய முயற்சியை தான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இதன் மூலமாக இது இப்ப நீங்க வந்து அந்த 13 விதி சான்றாவணங்கள் ரொம்ப முக்கியமா வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறா. உண்மையிலே இந்தியாவிலேயே திராவிட மாடல் ஆட்சி மிக முக்கிய ஒரு பதிவை வந்து உருவாக்கி இருக்குன்னு நான் எதிர்கட்சின்றனாலே விமர்சனம் பண்றீங்கன்ற மாதிரி கருத்தான வருது. ஆமா, எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் யார் வைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. விமர்சனம் சரியா தப்பா தான் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க இந்த எஸ்ஐஆர் மூலமா என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப 65 லட்சம் வாக்கை வந்து நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்க. இந்த 65 லட்சம் வாக்கும் பீகார்ல நாங்க எஸ்ஐஆர் படி நாங்க வாக்காளர்களா இல்ல, ஸோ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நாங்கள் ஆந்திராவில் இருக்கிறோம், கேரளாவில் இருக்கிறோம், எங்களை வாக்காளர்களாக சேர்த்துக்கங்கன்னு சொன்னால், இப்படி எல்லா மாநிலத்திலையும் பீகாரிகளுடைய அந்த வந்து இருக்கிறவங்களுடைய வாக்குரிமையை வழங்கிட்டோம்னா ஏறத்தாழ தமிழ்நாட்டிலேயே 6 லட்சம் பேருக்கு மேல வட மாநிலத்தை சார்ந்தவங்க, குறிப்பா பீகாரை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இங்க ஆமா, நீங்க அங்க எஸ்ஐஆர்ல இருந்து எடுத்தாச்சுன்னா அவங்க விரும்பினா இங்க சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்றாவணத்தை வச்சா போதுங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்ப 6 லட்சம் பேர் இங்க பீகார்காரங்க இங்க வந்து வாக்காளர் உரிமை பெற்றாங்கன்னா என்ன நடக்கும்? பீகார்காரங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியுமா, பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய மாநில கட்டமைப்பு தெரியுமா, சமூக நீதி தெரியுமா? தெரியாதே. அப்ப இயல்பாவே இங்க இருக்கக்கூடிய 6 லட்சம் பீகாரிகளும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தேசிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதைத்தான் விரும்புகிறது பிஜேபி. அப்போ இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த துடிக்கக்கூடிய எஸ்ஐஆரை தான் நம்ம எதிர்க்கிறோம். இல்ல திமுக மட்டும், திமுக கூட்டணிக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு, பாஜக தமிழ்நாட்டுல வளர்றது பிடிக்கல, அடுத்த ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு பயத்தினால இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. பாஜக வளரவே இல்லை, நான் என்ன சொல்ல, நீங்க ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல வளரணும்னு நினைக்கிறது மாற்று கருத்துல வளரலாம். ஆனா நீங்க வளரலங்கிறதுக்காக இங்க முறைகேடு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை திருடி வாக்குரிமையை பறிச்சு நீங்க மறைமுகமா உள்ள வர அனுமதிக்க மாட்டோம்ங்கிறதான் எங்களுடைய ஸ்டாண்டை. தவிர எந்த கட்சியும் வளர்றதுக்கு தான் கட்சி வச்சு நடத்துப்பாங்க. நீங்க நேர்மையான முறையில வளருங்க, உங்க கருத்தை சொல்லி வளருங்க, உங்களுடைய திட்டங்களை சொல்லி வளருங்க. நீங்க தமிழ்நாட்டுல வந்து என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வந்துட போறீங்க? பிஜேபி ஆளுகிற மாநிலத்தோடு தமிழ்நாடு நீங்க ஒப்பிட கூட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வெளிநாடுகளோடு ஒப்பிட வேண்டியதை தவிர பிற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு பின்தங்கி இல்லை. நீங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லயே இன்னும் கல்வி இல்லாம, இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாம இப்ப வந்திருக்கிற எல்லாருமே பிஜேபி ஆளுற மாநிலத்துல தானே வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க இங்க வந்து இடத்த மாத்த போறீங்க. ஸோ நீங்க வளர்றதுக்கு நீங்க ஆளுகிற மாநிலத்தையே இன்னும் நீங்க வளர்க்கல, நீங்க தமிழ்நாட்டை எப்படி வளர்க்க முடியும்? ஸோ அதனால நீங்க முறையா வளர்றதை விட்டுட்டு முறைகேடு செஞ்சு வளரணும்னு நினைக்கிறத தான் நாங்க திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லோருமே நாங்க எதிர்க்கிறோம்ங்கிறது தான் இந்த இடத்துல நாங்க வைக்கக்கூடிய மிக முக்கியம். அதற்காக போராட்ட லெவலுக்கு போலாமா? அது சரியா இருக்குமா? போராட்டம் இன்னும் தீவிரப்படுத்தணும். இது வந்து இன்னும் மக்கள் மத்தியில போய் சேரணும். ஏன்னா நமக்கு இங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப எளிய மக்கள். இன்னும் சொல்ல போனா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை விட்டு அல்லது ஒரு மாவட்டத்தை விட்டு பல கிராமங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்து வேலை வாய்ப்புக்காக போறவங்க. இப்போ நிறைய தென் மாவட்டத்துல இருந்து மேற்கு மாவட்டங்களில் வேலை வாய்ப்புக்கு போயிருக்கிறோம். தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், வட மாவட்டம் சொல்லி எல்லாரும் சென்னைக்கு வேலைக்கு போறோம். இப்போ இவங்களெல்லாம் நீங்க வாக்காளர் இன்னும் எலெக்ஷனே 6 மாசத்துல இருக்கு. நாங்களாம் ஓட்டு போடுறதுக்கே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வந்து கிராமத்துல வந்து ஓட்டு போட்டுட்டு போகக்கூடிய சராசரி சாதாரண மக்கள் தான் இருக்கோம். நீங்க 1 மாசத்துக்குள்ள நீங்க இங்க வரணும், சரி செய்யணும், அதை பண்ணணும்னு சொன்னா இவங்க சாதாரண மக்கள் எப்படி அது நடைமுறை சாத்தியம்? இன்னொன்று, நீங்கள் வருவீங்களே எங்கிட்ட சொல்லிட்டு வர போறீங்களா? எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இப்போ நாங்கள் வந்து சென்னையில் வேலை செய்கிறோம். நீங்கள் ஒரு சாதாரண குக்கிராமத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண குக்கிராமத்துக்கு நீங்கள் வர்றீங்க. நான் சென்னையில் வேலை செய்கிறேன்னா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் லீவு கேட்க முடியும். ஸோ நீங்கள் சொல்லிட்டு வர போறீங்களான்னா அப்படி சொல்லிட்டு வரதுக்கான எங்களுடைய ஃபோன் நம்பரோ எங்களுடைய தொடர்போ உங்கள்கிட்ட கிடையாது. அப்போ நீங்கள் வருவீங்க போது நாங்கள் இயல்பாகவே இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வேலை தேடி வேற ஊரில் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கிற இந்த விஷயத்த 1 மாசத்துக்குள்ள நீங்கள் எப்படி முடிக்க முடியும்? அப்படி என்ன அவசரம்? ஒருவேளை இப்படி இருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு செய்யுங்க. அடுத்து எப்பவுமே ஒரு எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை எலெக்ஷனை 4 மாசத்துல வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அது எப்படி சாத்தியம்? அதனால இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு என்ன சொல்ல வாக்குரிமை, குடியுரிமை இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே தவிர இது வெறும் வாக்காளர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்லங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய செய்தியை. நம்ம ரொம்ப வாக்காளர்கள் விழிப்புணர்வா இருக்கணும். தமிழக மக்கள் இதுல வந்து ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும். இதை நம்ம அனுமதித்தால் நம்முடைய தமிழ்நாட்டின் மீது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு, மொழி திணிப்பு மிக தீவிரமாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்திய திணிக்க விட மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டில். ஆனா இந்திக்காரன் மூலமா இந்திக்காரனை திணிச்சு இந்திக்காரன் மூலமாக
இந்திய வந்து எளிமையா நடைமுறைப்படுத்த முடியும் நாங்கள் நம்புறதுனால தான் இந்த வேலை திட்டத்தை அவங்க கொண்டுட்டு வர்றாங்கிறதான் எங்களுடைய கருத்து. அதனால இது வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் மிக தீவிரமாக இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக போராட வேண்டிய காலம் இது. அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், மிக முக்கியமான போராட்டம், நியாயமான போராட்டம், தேவையான போராட்டம், மிக தீவிரப்படுத்தப்பட வேண்டிய போராட்டம். இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லா இடங்களிலும் வாய்ப்பு இருக்கிற இடங்களில் நாங்கள் பங்கெடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம்.